இந்த எம்சிக்யூல பாத்தீங்கன்னு சொன்னா வலுவுள்ள பாரமானி குழாய் ஒன்றின் இரச நிரலுக்கு மேலுள்ள வெளியில் சிறிதளவு வழி புகுந்துள்ளது. அதாவது இது ஒரு வலு இருக்கிற பாரமானி. ஏன் இப்ப ஒழுங்கான பாரமானியில இங்க என்ன சொல்லுவோம், மேல வெற்றிடமா இருக்கணும், வெக்கியமா இருக்கணும். இங்க இதுக்குள்ள சிறிதளவு வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப இதுல இவ்வழி நிரலின் நீளம் 250 மில்லிமீட்டர். அப்ப அப்படியான ஒரு வலு இருக்கிற ஒரு எரர் இருக்கிற இந்த பாரமானியில 250 மில்லிமீட்டருக்கு வழி நிரல் இருக்கும் போது இரச மட்டத்துக்கு மேல் இருக்கிற இந்த மட்டத்துக்கு மேல் இருக்கிற இரச நிரல் அது 750 மில்லிமீட்டரும் வழி நிரலின் நீளம் 200 மில்லிமீட்டர் ஆகும் போது இந்த மட்டத்துக்கு மேல் இருக்கிற இரச நிரலின் நீளம் 747 மில்லிமீட்டரும் ஆகும். இப்ப இச்சந்தர்ப்பத்தில் வளிமண்டல அமுக்கம், இந்த சந்தர்ப்பத்துல வளிமண்டல அமுக்கம் என்னன்னு இருக்காங்க. வளிமண்டல அமுக்கம் H மில்லிமீட்டர் Hg என்று சொல்லுவோம். அதாவது இரசத்தின் உயரம் சார்பாக வளிமண்டல அமுக்கத்தை கேட்கிறாங்க. இடத்துல ரெண்டு இடத்துலயும் வளிமண்டல அமுக்கம் H மில்லிமீட்டர் H. இப்ப இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிற வாயுவால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் P1, இங்க P2 என்று வச்சுக்கணும். ரைட். அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கேள்வியில. ரைட். வெப்பநிலை மாறாதிருக்கின்றது என கொள்க. அப்ப வெப்பநிலை மாறாது என்று சொன்னால் இங்க கனவளவு மாறும் போது அமுக்கம் வேறுபட போது வெப்பநிலை மாற்றம் இல்லை. வெப்பநிலை மாற்றம் இல்லைன்னு சொன்னா இது பாய்லிங் விதிக்குள்ள வரப்போம். பாய்லிங் விதிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாரமானி குழாயில குறுக்குவெட்டு பரப்பு ஏ ஆக வச்சுக்கொள்ளும். கனவளவு காண்றதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப இதுல குறுக்குவெட்டு பரப்பு ஏ ஆக வச்சுக்கொள்வோம். எனவே பாய்லிங் விதிப்படி நம்ம என்ன எழுதி கொள்ளலாம்டா, இங்க P1 B1 சமன் P2 B2 என்று சொல்ல முடியும். P1 B1 என்று சொன்னா அதுக்கு P1 தேவை. அதாவது ஒரே மட்டத்தில் அமுக்கங்கள் சமன் என்றதற்கு அமைய P1 சக 750 மில்லிமீட்டர் Hg சமன் ஸ்மால் h மில்லிமீட்டர் Hg. அதாவது இந்த மட்டத்துல வளிமண்டல அமுக்கம் H எதுக்கு சமனா இருக்கும், 750 சக P1. எனவே P1 என்பது H சய 750. அதே போல P2 என்பது இதே இடத்துல பாத்தீங்கன்னா H எதுக்கு சமனா இருக்கும், 747 சக 200. எனவே H சய 747 என்று வரும். சோ P1 H சய 750 தர V1 என்று சொல்லும் போது இங்க இருக்கிற கனவளவு எப்படி வரும், இதுல உயரம் 250 தர அதுல குறுக்குவெட்டு ஸ்மால். இங்க P2 என்று சொல்லும் போது H சய 747. ரைட். இதுல கனவளவு, இந்த வழியில கனவளவு என்று சொல்லும் போது இந்த உயரம் 200, இதுல குறுக்குவெட்டும் அதே ஏ தான். இப்ப 200 ஏ என்று வரும். அப்ப ஏ 50 எல்லாத்தையும் சுருக்க இங்க என்ன வரும் என்றால் H சய 750 தர 5. இங்கே H சய 747 தர 4. அப்ப 5H சய இங்க பெருகி கொண்டோம் என்றால் 0 5 37 3750. இங்க 4H சய 8 11 8 28. எனவே H என்பது 3750 இருந்து 2988 கழிப்பட்டால் 2 இங்க 4 6 762 மில்லிமீட்டர் Hg. இதுதான் என்ன சொல்லணும், இதுக்கான விட. அப்ப ஒரு நாள் எம்சிக்யூ செய்யறதால் டைம் மிச்சம் பிடிக்கணும்னு சொன்னா சிலருக்கு இதெல்லாம் தனி எழுதி காட்ட தேவை. நீங்க நேரடியா வர வேண்டிய விஷயம் P1 B1 P2 B2 அது தெரியும். ஏ எல்லாம் போட தேவை, சுருக்குப்பட்டு போயிடும் தெரியும். அப்ப எழுத வேண்டிய ஸ்டெப் என்ன சொல்லுங்க, H சய 750 தர 250, H சய 747 தர 200. இது உலகம் சுருக்கிட்டு அடுத்த லைன் இங்க வருவாருன்னு சொன்னார். இது சுருக்கினால் மனதாலே சுருக்கினால் 5, அங்க 4 தெரியும். அடைப்பு நீக்கி இடத்துல 5 இருக்குன்னு தெரியும். அதை எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பாக அவர் இது எழுதுவார். கடைசியில விடை இப்படி வரும். எம்சிக்யூ அந்த டைமிங்க்கு இப்படித்தான் செய்து பழகணும்.